ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த டைமில் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க? இன்னும் எவ்வளோ கவர் பண்ண வேண்டியது இருக்குது? என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்கீங்க? இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறதுல என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்கீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து இது ஒரு இன்டிமேஷனுக்கான வீடியோ ப்ளஸ் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் குரூப் 4க்கான ஒரு ஒரிஜினல் பேட்டர்னில் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ 6 டெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த 6 டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு இந்த 6 டெஸ்ட்டும் வந்து போகும். 3 டெஸ்ட்டு சண்டே வரக்கூடிய 3 டெஸ்ட்டு வந்து 3 மார்க் டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு வந்து ஓப்பன் டு ஆலாக யூடியூப் சேனலில் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஓப்பன் டு ஆலாக கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து யார் வேணால் எழுதிக்கலாம், சரிங்களா? நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதுலேயே உங்களுக்கு இதுக்கான கொஷின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அதுலேயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் சண்டேலேருந்து அந்த ஓவரால் ஓப்பன் டு ஆலாக இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் சண்டேலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே 3 அடுத்தடுத்து வரக்கூடிய 3 சண்டேவும் 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த 4வது சண்டே உங்களுக்கு ஒரிஜினல் குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் போய் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 சண்டேவும் 3 அந்த ஒரிஜினல் பேட்டர்னில் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கான கொஷின் 200 கொஷின், 25 மேக்ஸு, தமிழில் 100 கொஷின், 75 ஜிஎஸ். அதில் உங்களுக்கு மார்க் வேரியேஷன்ஸ் எப்படி குரூப் 4 ஸ்டாண்டர்டில் எப்படி உங்களுக்கு இந்த மார்க் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அது என்ன அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக தான். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கான ஒரு பூஸ்டப்பும் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் 6 டெஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த 6 டெஸ்ட்டினுடைய அந்த மார்க் வேரியேஷன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க மாதிரி அந்த 1, 2, 3 இந்த ஆர்டரில் இருக்காது, மாறி கூட வந்து இருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக இந்த மாதிரியான அந்த வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ சயின்ஸ்லனா இந்த மாதிரியான வேரியேஷனில் கொஷின்ஸ் இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் அண்ட் யூனிட் 8 and 9, சரிங்களா? ஸோ இந்த மார்க் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு கொஷின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் 25 கொஷின்ஸ் தான். தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான மார்க் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அது வந்து ஏனோ தோணா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரிஜினலாக குரூப் 4 ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெடி பண்ணி ஐடியா பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா சிலபஸ் பேஸ்ட் தான். ஏன்னா சிலபஸ் பேஸ்ட் தான் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போது. சிலபஸ் பேஸ்ட் தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது ஒரிஜினல் எக்ஸாம்லேயுமே வந்து ஏதாவது 1 or 2 கொஷின் தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளும் வந்து 2 or 3 கொஷின் தான் அவுட் ஆஃப் புக் கொஷின் இருக்கும். சில அகாடமிக்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே இல்லை ஜிஎஸ்லையுமே அவுட் ஆஃப் கொஷின் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனால் குரூப் 4ல அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் 2 or 3 கொஷின்ஸ் தான் வேணால் அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு நியூ புக்லேருந்து 80% கொஷினும் ஓல்டு புக்லேருந்து நமக்கு ஒரு 20% கொஷின் அப்படி தான் கேட்டுட்டு இருந்துக்காங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷினுடைய அந்த ஒரு மாடல்லே இருக்கும், சரிங்களா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவுமே ஸ்கூல் புக் பேஸ்டு, சிலபஸ் பேஸ்டு. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து அவுட் ஆஃபில் வந்து நமக்கு மெயினாக வந்து பாலிட்டி, யூனிட் 8 and 9 இதில் தான் ஒரு சில கேள்விகள் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க அவுட் ஆஃபில். ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி அண்டு வந்து நமக்கு 6th-10th வரைக்கும் 70% கொஷினும் 30% 11th 12th பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியானால அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ரைட். அதே மாதிரி திருக்குறள் இந்த மாதிரியான யூனிட் 8 பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் சிலது வந்து நமக்கு தமிழ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நமக்கு இதுலேயும் கொஷின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எரர் அந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்குன்னா நம்ம வந்து கொஷின் செட் பண்ணுறோம் இல்லையா? கொஷின் செட்டருக்கு நம்ம கொடுத்த அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட், சரிங்களா? அது உங்களுக்கே காமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு அது காமிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் ஒரு 12 15 கொஷின் வரைக்கும் ஸ்கூல் புக் கொஷினாக இருக்கும். அண்ட் அதர்ஸில் வந்து 10 ஒரு 12 கொஷின் வந்து அதர்ஸ் ஜென்ரலாக அந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி எப்படி தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களோ அந்த மாதிரி மாடல்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 12 மாத கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இது ஓவராலாக ப்ளூ பிரிண்ட். இது வந்து நம்ம அந்த 6 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 6 ஃபுல் டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின் செட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட், சரிங்களா? ஒரிஜினல் குரூப் 4 எக்ஸாமுமே லாஸ்ட் எக்ஸாம்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு செக்கிங்கும் வந்து போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஓரளவுக்கு நம்மளும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக நானும் ஒரு டைம் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு நம்ம பேட்சுக்கு வந்து இந்த வாரம் வியாழக்கிழமையே உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா? ஓப்பன் டு ஆலா சண்டே எவ்ரி சண்டே உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரிஜினல் குரூப் 4 பேட்டர்ன்லேயே அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு தயாராகிருப்பீங்க. தயாராகலை அப்படின்னாலுமே சரி, இந்த ஒரு 1 வீக் இருக்கு இல்லையா? அந்த 1 வீக்கில் எந்த அளவுக்கு உங்களால்
எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நான் வந்து கொண்டு போகணும், கடைசி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் ரிவிஷன் பண்ணணும், கடைசி எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் ரிவிஷன் பண்ணி ஃபைனல் எக்ஸாமில் தான் நான் எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி எழுதுனா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் அவுட்புட் உங்களால் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு 6 நாளில் வந்துட்டு குயிக்காக எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி சண்டே டெஸ்ட்டில் எழுதி பாருங்கள். சரிங்களா? எழுதுங்க, தமிழ் எழுதுங்க, மேக்ஸ் எழுதுங்க, ஜிஎஸ் எழுதுங்க. அப்போ ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. எழுதி பாருங்கள். அப்போ தான் தமிழில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, மேக்ஸில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, ஜிஎஸ்சில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, தெரிஞ்ச தப்பு பண்ணுறீங்களா, எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். அதை அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது உங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, என்னால் வந்து சரியாக என்னால் கவர் பண்ண முடியுமா, அவுட்புட் என்னால் வந்து சரியாக எல்லாத்தையும் கவர் பண்ணி எக்ஸாமுக்கு போயிட முடியுமான்னு தெரியல, படித்ததே எனக்கு மறக்குது, என்னால் சரியாக படிக்க முடியல லாஸ்ட் டைமில், அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா? எல்லாருக்குமே இது வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். கொஞ்சம் கம்மியாக படித்தவங்களுக்கும் சரி, இல்லை ஃபுல்லாக பெஸ்ட்டாக படித்தவங்களுக்கும் சரி, இந்த லாஸ்ட் டைமில் ஒரு பதட்டம் அல்லது எல்லாத்தையுமே சரியாக கவர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது வந்து படித்ததெல்லாம் வந்து படிக்காத மாதிரி இருக்குது, எல்லாமே எனக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரலி இந்த டைமில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வந்து போகாமல் எக்ஸாமில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க அது தெரியும் இல்லையா, அந்த பேஸ் பண்ணி மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். முக்கியமானது எந்த ஸ்மார்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள், எது தேவையோ அது மட்டும் குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் டைமை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-7 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் போகணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போயே நீங்கள் ஒரு 1 or 2 ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு 1 or 2 டைம் ரிவிஷன் பண்ணும்போது அந்த கணக்கு அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? திருப்பி ஸ்கூல் புக் எடுத்து பாருங்கள். இதே தான் தமிழுக்கும், இதே தான் ஜிஎஸ்க்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் மறக்குமோ அதை திருப்பி எடுத்து பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 சம்மாச்சு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு பார்த்துருங்க. சரிங்களா? இந்த ஃப்ளோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாம். மறக்குது, எனக்கு படித்ததெல்லாம் படிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி கவலையப்படாதீங்க. நமக்கு ஒரு கேள்வி இருக்க போது 4 ஆப்ஷன் இருக்க போது, ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் மறக்கலாம் இருக்காது. உங்களுக்கு மறக்கிற மாதிரி தான் இருக்கும், நிறைய படிக்கிறனால மறந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண எல்லாமே ஞாபகம் இருக்க தான் போகுது. ஸோ அதை நினச்சி பயப்பட வேணாம். சரிங்களா? ஸோ மறந்துட வேணாம். நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. அதே மாதிரி இந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டை நினச்சி பயப்படுறீங்க, எனக்கு இந்த விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதனால் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தமாக இருக்குது, என்னால் இந்த சப்ஜெக்ட்னால அல்லது இந்த விஷயத்தினால என்னால் என்னால் வந்து சரியாக வந்து இதை நான் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கேன், இதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அது என்ன விஷயம் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு அல்லது அதை எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம் அல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.